வணக்கம். இந்த வீடியோவில் ஹக்கிங் ஃபேஸஸ்னா என்ன, அதை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கூகுளில் போயிட்டு ஹக்கிங் ஃபேஸ் அப்படின்னு கொடுத்துக்கலாம். ஸோ ஹக்கிங் ஃபேஸ்ன்றது அப்ளிகேஷன்ஸ் டெவலப் பண்ணுறதுக்கான ரிசோர்ஸஸ் இருக்கிற ஒரு பிளாட்ஃபார்ம். அதை நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஹக்கிங் ஃபேஸ் வெப்சைட்குள்ளே போய்க்கலாம். இந்த வெப்சைட் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்குன்னு ஒரு லாகின் கிரியேட் பண்ணிக்கோங்க. நான் ஏற்கனவே கிரியேட் பண்ணியிருக்கேன், நான் அதை ஆக்சஸ் பண்ண போகிறேன். ஸோ லாகின் பண்ணி ஹக்கிங் ஃபேஸ்க்குள்ளார வந்தாச்சு. ஸோ ஹக்கிங் ஃபேஸில் இருக்கிற ஃபியூச்சர்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கலாம். இனிஷியலாக ஹக்கிங் ஃபேஸ்ன்றது ஒரு சேட்பாட்டாக வந்துச்சு. லேட்டராக நிறைய இண்டிவிஜுவல்ஸும் கம்பெனிஸும் மிஷின் லேர்னிங் ரிலேட்டடான ரிசோர்ஸை கான்ட்ரிபியூட் பண்ணி அது பெரிய ஏஐ கம்யூனிட்டியாக மாறிடுச்சு. இப்போ ஹக்கிங் ஃபேஸில் இருக்க முக்கியமான ஃபீச்சர்ஸை பற்றி பார்க்கலாம். ஸோ மேலே டாப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மாடல்ஸ்னு கொடுத்துருக்குறாங்க. அதை கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ மாடல்ஸ் அப்படின்னா இன்புட்டா உங்களுக்கு கிடைக்கிற டேட்டாவை நீங்க மிஷின் லேர்னிங் அல்காரிதம் யூஸ் பண்ணி ட்ரெயின் பண்ணீங்கன்னா அதுதான் மாடல். அந்த மாடலை யூஸ் பண்ணி நம்ம டிடெக்ஷன் கிளாசிபிகேஷன்லாம் பண்ண முடியும். இது மாதிரி கம்பெனிஸ் அவங்க கிரியேட் பண்ற மாடல்ஸ் இல்ல இண்டிவிஜுவல்ஸ் கிரியேட் பண்ற மாடல்ஸ் எல்லாத்தையும் இதுல அப்லோட் பண்ணிடுறாங்க. இதுல நிறைய கேட்டகரிஸ் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க பார்க்க முடியும் மல்டி மாடல் அப்படின்னு ஒரு கேட்டகரி, அதுமாதிரி கம்ப்யூட்டர் விஷன், அதுக்கப்புறம் நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங், ஆடியோ, டேபுலர், ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங், அதர் கேட்டகரிஸும் பார்க்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் லெட்ஸ் சே கம்ப்யூட்டர் விஷன் கேட்டகரி எடுத்துக்கலாம். ஒருவேளை டெக்ஸ்ட்டை வீடியோவை கன்வெர்ட் பண்ணாலும் இல்லை இமேஜை வீடியோ கன்வெர்ட் பண்ணாலும் இங்கே இருக்கிற மாடல்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் பண்ண முடியும். ஸோ இங்கே மாடல்ஸ் நிறைய இருக்கு. அதை நீங்கள் சார்ட் அவுட் பண்ணி பெஸ்ட்டாக பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இங்கே சார்ட்னு கொடுத்துட்டு மோஸ்ட் டவுன்லோட்ஸ் இல்லை மோஸ்ட் லைக்ஸ் அப்படின்னு கொடுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாடல் பார்த்தீங்கன்னா 717 மில்லியன் டவுன்லோட்ஸ் இருக்கு. இது 66.7 மில்லியன் டவுன்லோட்ஸ் இருக்கு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இண்டிவிஜுவல்ஸ் மட்டும் இல்லாமல் கம்பெனிஸும் கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்கன்னு சொன்னேன். இங்கே பார்த்தீங்கன்னா கூகுள் இருக்கு, ஃபேஸ்புக்கு, ஓப்பன் ஏஐ, இவங்க எல்லாருமே அவங்களோட மிஷின் லேர்னிங் மாடல்ஸை இங்க கான்ட்ரிபியூட் பண்றாங்க. ஓகே, லெட்ஸ் சே நம்ம இப்போ ஒரு டெக்ஸ்டை வீடியோவா கன்வெர்ட் பண்ணணும்னா அது கம்ப்யூட்டர் விஷன் கேட்டகரியில் வருது. ஸோ டெக்ஸ்ட் வீடியோ அப்படின்னு கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கேட்டகரியில் இந்த மாடல்ஸ் தான் இருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா ஃபேமஸ் ஆனதுன்னு பைட் டான்ஸ். பைட் டான்ஸ்ன்றது தெரியும் உங்களுக்கு, டிக்டாக் கம்பெனி இது. ஸோ நம்ம அதை சூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ பைடான்ஸோட அனிமேட் டிஃப் லைட்னிங் அப்படின்ற மாடலுக்குள்ள வந்திருக்கும். ஸோ நீங்கள் இங்கே ஸ்க்ரோல் பண்ணீங்கன்னா உங்களுக்கு டெமோ கொடுத்துருக்காங்க, அதை நம்ம ட்ரை பண்ணலாம். ஸோ இந்த டெமோன்ற லிங்க் கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த ப்ராம்ப்ட் நம்ம கொடுக்கணும் இங்கிலீஷில். அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு ஸ்மால் வீடியோஸ் ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். வீடியோஸ்ன்னு சொல்றத விட வீடியோ கிளிப்பிங்ஸ் லைக் 5 செகண்ட் அது மாதிரி வீடியோஸ் கிடைக்கும். லார்ஜ் வீடியோஸ் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. ஸோ நான் ஒரு ப்ராம்ப்ட் கொடுக்குறேன், வீடியோ ஜென்ரேட் ஆகுதான்னு பார்க்கலாம். ஓகே, லைக் ஒரு ஆப்பிள் சீல ஃப்ளோட் ஆகுது அப்படின்ற மாதிரி பார்க்கலாம். ஸோ ஜெனரேட் வீடியோ வேர் அண்ட் ஆப்பிள் ஃப்ளோட்ஸ் இன் ஓஷன் அப்படின்னு கொடுத்துருக்கேன். லெட்ஸ் ட்ரை இட் அவுட். ரன்னு கொடுக்குறேன். ப்ராசஸிங் ஆகுது. ஓகே, சூப்பராக வந்திருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்பிள் வந்து ஓஷனில் ஃப்ளோட் ஆகுது. உங்களுக்கு இங்கே டவுன்லோட் ஆப்ஷன்ஸும் அவைலபிளாக இருக்கு. இது பார்த்தீங்கன்னா ஒரு 2 செகண்ட் கிளிப்பிங் தான். இது மாதிரி நிறைய கிளிப்பிங்கை நீங்க ஜென்ரேட் பண்ணி டவுன்லோட் பண்ணி அதை வந்து ஒரு வீடியோவா கொண்டு வர முடியும். ஸோ திரும்பி ப்ளே பண்றேன். சூப்பர், ரியலி சூப்பர்.
ஸோ இதுமாதிரி ஆல்ரெடி ட்ரெயின் பண்ண மாடலில் நம்ம வந்து ப்ராம்ப்ட் கொடுத்து நம்ம ஒரு வீடியோ கிளிப்பை ஜென்ரேட் பண்ண முடியும். கண்டிப்பாக இதெல்லாம் ட்ரை பண்ணுங்க. ஓகே, அதே இந்த மாடலை நீங்கள் மிஷின் லேர்னிங் ஐடியெலாம் இருக்கும்ல, ரைட், கூகுள் கொலாப், கேகிள் நோட் புக்கு, இல்லைன்னா பைத்தான் நோட் புக்கு, இதுலலாம் நீங்கள் ட்ரை பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா யூஸ் திஸ் மாடல்னு கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதை கிளிக் பண்ணும்போது, ஸோ லைப்ரரி நேம் தான் டிஃப்யூசர்ஸ், இதை கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு கோடு அவங்களே கொடுத்துருக்குறாங்க. இந்த கோடை நீங்கள் காப்பி பண்ணி உங்களோட கூகுள் கொலாப்ல நீங்கள் ரன் பண்ணி அவுட்புட் பார்க்க முடியும். ஸோ இப்போ நான் சொன்னது எல்லாமே மாடல்ஸ் பற்றி தான். வந்துட்டு இப்போ டேட்டா செட்ஸை பற்றி எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். கண்டிப்பாக இந்த மாடல்ஸை ட்ரெயின் பண்ணுறதுக்கு டேட்டா அதிகமாக யூஸ் பண்ணியிருப்பாங்க இல்லையா, அதுதான் டேட்டா செட்ஸ்ன்றது. ஸோ இது மாதிரி லார்ஜ் வால்யூம் ஆஃப் டேட்டாவை எடுத்து தான் மாடலை ட்ரெயின் பண்ணுவாங்க, அதுதான் இந்த டேட்டா செட்ஸு. ஸோ இங்கே NVIDIAவோட டேட்டா செட்டு ஒன்று கொடுத்துருக்குறாங்க. ஜஸ்ட் லெட்ஸ் எக்ஸ்ப்ளோர். ஓகே, கொடுக்குற ப்ராம்ப்ட்டுக்கு எவ்வளோ ரெஸ்பான்சஸ் வந்திருக்கு, எந்த அளவுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது, எந்த அளவுக்கு அது கரெக்டாக இருக்குன்ற மாதிரி இந்த டேட்டா செட் கொடுத்துருக்குறாங்க. டேட்டா செட் வேணா நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும், யூஸ் திஸ் டேட்டா செட் மூலிமா. நெக்ஸ்ட் ஃபியூச்சர் பார்க்கலாம். ஸ்பேசஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்பேசஸ்ன்ற பிளேஸில் பார்த்தீங்கன்னா சில கம்பெனிஸோ இல்லை இண்டிவிஜுவல்ஸோ அவங்க இந்த மிஷின் லேர்னிங் மாடல்ஸை பேஸ் பண்ணி அப்ளிகேஷன்ஸ் டெவலப் பண்ணியிருப்பாங்க இல்லையா, அதெல்லாம் இங்கே ஹாஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ நிறைய ட்ரெண்டிங் ஆப்ஸ்லாம் கூட கொடுத்துருக்காங்க. லெட்ஸ் செக் வாட் OpenGPT 4o இஸ். ஓகே, இதுலேயே சில எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. ரீட் வாட்ஸ் ரிட்டன் ஆன் தி பேப்பர் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்குறாங்க. இதுதான் இன்புட் எக்ஸாம்பிள்ஸாக இருக்கும். நம்ம இங்கே ப்ராம்ப்ட் கொடுத்தா அது வீடியோ ஜென்ரேட் பண்ண நினைக்கிறேன். ஸோ லெட்ஸ் கிளிக் திஸ் அண்ட் ரன். ஓகே, இமேஜில் இருக்கிற டெக்ஸ்ட்டை OCR எக்ஸ்ட்ராக்ஷன் மூலமா எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி உங்களுக்கு கீழே அவுட்புட் காமிச்சிருக்கு. ஸோ இதுதான் அந்த பேப்பரில் இருக்கிற டெக்ஸ்ட்டு. ஓகே, இன்னொரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க, அதையும் ட்ரை பண்ணலாம். கிரியேட் எ ஃபோட்டோ ரியலிஸ்டிக் இமேஜ் ஆஃப் தி ஐஃபில் டவர். கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிட்டா உங்களுக்கு ப்ராம்ப்ட்டுமே வந்துடுது. ரன் பண்ணலாம். நான் ஜென்ரேட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிங்க் காமிக்குது. ரியலி சூப்பர். ஸோ கிரியேட் அன் ஆன்லைன் ஆட் ஃபார் திஸ் ப்ராடக்ட்னு சொல்லிட்டு ஒரு ப்ராம்ப்ட் கொடுத்துருக்காங்க. ட்ரை பண்ணலாம். ஸோ ப்ராடக்ட் மார்க்கெட்டிங் பண்ணுறவங்களும் இதே மாதிரி ஈஸியாக அந்த ப்ராடக்ட்டுக்கு டிஸ்கிரிப்ஷன் கிரியேட் பண்ணிட முடியும். ஸோ போஸ்ட்ன்றது ஃபியூச்சர் வந்து லைக் நம்ம ஃபேஸ்புக்கில் போஸ்ட் போடுவோம், இல்லை ட்விட்டரில் போஸ்ட் போடுவோம், இல்லை இன்ஸ்டாவில் போஸ்ட் போடுவோம் இல்லையா. ஸோ அது மாதிரி ஒரு ஃபியூச்சர். இங்கே பார்த்தீங்கன்னா ரிப்ளை கொடுத்துருக்காங்க, லைக்ஸ் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு மாடல்ஸில் வேறு ஏதாச்சும் இருக்கான்னு பார்க்கலாம். ஓகே, நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங்கில் டெக்ஸ்ட் கிளாசிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க, அது என்னன்னு பார்க்கலாம். ஸோ ஃபேஸ்புக்கோட மாடல் கொடுத்துருக்காங்க. ஃபாஸ்ட் டெக்ஸ்ட் லாங்குவேஜ் ஐடென்டிஃபிகேஷன் சொல்லிட்டு செக் பண்ணலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இன்ஃபரன்ஸ் API அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நீங்கள் API யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இங்கேயே அந்த API நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்க முடியும், என்ன அவுட்புட் வருதுன்னு சொல்லிட்டு. லேட்டராக நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ ஐ லைக் யூ, ஐ லவ் யூ அப்படின்ற டெக்ஸ்ட்டை கொடுத்துருக்காங்க. கம்ப்யூட்டர்னு கொடுக்கலாம், என்ன லாங்குவேஜ்னு சொல்லும். ஓகே, இங்கிலீஷ் லாங்குவேஜ் சொல்லியிருக்கு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி இந்த ஹக்கிங் ஃபேஸில் இருக்கிற இந்த மாடலை யூஸ் பண்ணுன்றதையும் கொடுத்துருக்காங்க. we can try it out. ஸோ டாக்குஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் உங்களுக்கு டாக்குமெண்டேஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ டிரான்ஸ்ஃபார்மர்ஸ், கிரேடியோ, ஹக்கிங் ஃபேஸ் இதெல்லாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு டாக்குமெண்டேஷன் கொடுத்துருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் டிரான்ஸ்ஃபார்மர்ஸ்ன்றது ரொம்ப ஃபெமிலியரு. ஸோ டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் அப்படின்றது தான் வந்து இப்போ ChatGPT கிரியேட் ஆனதுக்கு ஒரு காரணம். ஸோ அது இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலான்ற மாதிரி கொடுத்துருக்குறாங்க. ஸோ இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு மாடல்ஸை சர்ச் பண்ணாலும் நீங்கள் மாடல்ஸை சர்ச் பண்ண முடியும். இங்கே எல்லா மாடல்ஸுமே அவைலபிளாக இருக்கும், இல்லை டேட்டா செட்டும் அவைலபிளாக இருக்கும். யூஸ்வலாக நம்ம டேட்டா செட்ஸை வந்து
கூகுள் இருந்து டவுன்லோட் பண்ணுவோம், இல்லைன்னா கேகல் இருந்து டவுன்லோட் பண்ணுவோம். நம்ம இங்க இருந்தும் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ண முடியும். ஸோ ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங் ரொபாட்டிக்ஸ்க்கு கொடுத்துருக்குறாங்க. எப்படி ஒரு ரோபோட் வந்து ட்ராவை கிராப் பண்ணி ஃபுல் பண்ணணும் அப்படின்றத நம்ம வீடியோஸை வந்துட்டு ப்ரிப்பேர் பண்ணி நம்ம இந்த ரோபோட்டுக்கு ட்ரெயின் பண்ண முடியும். ஸோ அதான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ ஏஐ மிஷின் லேர்னிங் பேஸ் பண்ணி ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுறவங்க இதை நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணி ட்ரை பண்ணலாம். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மற்றொரு பதிவில் சந்திப்போம். நன்றி.